அவர் தண்ணியை ஒப்பு கொடுத்தார். அவர் நம்ம வைக்கிற அன்புனால அவர் தண்ணியை ஒப்பு கொடுத்தார். அவர் நம்ம மேல வைக்கிற அன்புக்கு ஒரு ஈடுனே கிடையாதுங்க. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு உதவினா என்ன பண்ணுவான்? ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் ஒரு உதவி செய்தனா நீங்க ஒரு உதவி செய்வீங்க. அப்படிதான் மனுஷோட அன்பு. ஒரு மனுஷனுக்கு உயிரை கொடுக்கணும்னா யாரால கொடுக்க முடியாது. ஒருவேளை ஒரு உயிர் நண்பனா இருந்தா அவன் உயிரை கொடுக்கலாம். என் உயிர் நண்பன் இறந்துட்டான். ஆனா நம்ம பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக பலியானதுனாலே அவர் நம்ம வைத்த அன்பு விளங்குகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த அன்பை தான் உங்களுக்கு நாங்க அறிவிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில என்னோட பாவ பழக்கத்தை மாற்றின இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையை மாற்றார், உழவரா இருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என் வாழ்க்கையில பாவம் எல்லாம் கிடையாது, நாங்க ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு இந்த இயேசு தேவையில்லை அப்படிங்க நினைக்கலாம். நாங்க சொல்றோம் பாருங்க, ஒருவேளை இந்த இயேசு இப்ப உங்களுக்கு தேவைப்படாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து நிச்சயமா உங்களுக்கு தேவைப்படுவார். எதுக்கு சொல்றேன்னா, இந்த உலகத்துல நாம் வாழ்க்கிற நாட்கள் கொஞ்சம். நான் சொன்னது போலவே இந்த உலகத்தை வாழ்க்கையை முடித்துட்டு நாம் பரலோக வாழ்க்கைக்கு போனோம். அதுக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். அந்த பரலோக வாழ்க்கையை தருவதற்காக தான் இந்த உலகத்துல வந்தார். அவர் சொல்லுகிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமா இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதா கிட்ட வர முடியாது. என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. என்னை இல்லாமல் ஒரு சொர்க்கத்துக்கு வர முடியாது. என்னை இல்லாமல் ஒரு வைகுண்டத்துக்கு வர முடியாது. என்ன எல்லாம் ஒரு மோட்சத்துக்கு வர முடியாது. எல்லாம் ஒண்ணுதானுங்க. பரலோக மோட்சம் வைகுண்டம் எல்லாம் ஒண்ணுதான். அதை அறிவிக்கிறதுதான் நாங்களும் வந்திருக்கிறோம். அந்த பரலோகத்து வழிக்கு காண்பிக்க தான் வந்திருக்கிறோம். தயவு செய்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் ஏற்றுக்கொள்வதனால உங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷத்தை பெறலாம்.